அம்மா 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 என்னாச்சு? அம்மா 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 என்னாச்சு? அம்மா அம்மா ஐயோ அக்கா! ஐயோ அக்கா! அக்கா! அக்கா 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 உங்களுக்கு வலி போந்துச்சுக்கா, சீக்கிரம் வாங்கக்கா, வாங்கக்கா. ஐயோ அம்மா அக்கா ஏதாவது பண்ணுங்கக்கா, பயமா இருக்குதுக்கா. அம்மா அம்மா அக்கா அக்கா ஏதாவது ஆயிட போதுக்கா, ஏதாவது பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, பயப்படாத, நான் பாக்குற, ஒரு நிமிஷம் இரு. மாமா இத அப்படியே புடி, இந்த தாடை எப்படி பிடிச்சுக்கோ, அவங்க பல்ல கடிக்காம பாத்துக்கோ, அவங்க நாக்கு வெளிய வர பிடிச்சுக்கோ, புடி புடி இப்படி பிடிச்சுக்கோமா. அக்கா அக்கா சீக்கிரம் வாங்கக்கா. அக்கா அப்படியே பிடிச்சுக்கோ, அப்படியே புடி. வாயை மூடாத, வாயை ஓப்பன்ல வச்சுக்கோ. நல்லா தொறமா, நல்லா தொறமா, நல்லா புடி புடி புடி. ஐயோ அம்மா ஐயோ இருமா இருமா, ஒரு நிமிஷம் இருமா, பல்ல கடிக்காம பாத்துக்கோ, நாக்கு கடிக்காம பாத்துக்கோ. அம்மா 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 பல்ல கடிக்காதீங்கம்மா. அம்மா கையில உள்ள தள்ளு. அம்மா என்னாச்சு? அச்சச்சோ, கடிச்சிட்டாங்களா? ஒரு நிமிஷம், நீ வேற எடுத்துருமா. அக்கா வாங்கக்கா, உடனே வாங்கக்கா. வாய் நல்லா தரமா, நல்லா வாய் தர, நல்லா வாய் தர. அப்படியே பிடிச்சுக்கோ, அப்படியே பிடிச்சுக்கோ, அப்படியே நல்லா பிடிச்சுக்கோமா. அக்கா சீக்கிரம் தான். அம்மா 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 அக்கா அக்கா பெரிய டாக்டர் கூப்பிடுங்கக்கா. இல்லம்மா, அதெல்லாம் தேவையில்லை, அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப முதல்ல உனக்கு தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். என்னடா சொல்ற? கஸ்டமரா வந்தவன் செயின் அடிச்சிட்டானா? எப்படா நடந்துச்சு இது? நேத்து காலையில. ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல? இல்லடா, வேலைக்கு போன முதல் நாள் இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. வாணி இதை பத்தி வேற யார்கிட்டையும் சொல்லிக்க வேணான்னு சொல்லிட்டா. ஆனா அந்த திருட்டு ராஸ்கல் அங்க சுத்தி இங்க சுத்தி ஆனந்தி வரைக்கும் பிரச்சனை கொண்டு வந்து விட்டான்டா. அதான் இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாதுன்னு தான் என்ன பண்ணலான்னு கேட்க உன்னை வர சொன்னேன். என்ன வேலை சொல்ற? ஆனந்தி கிட்ட செயின் அடிச்சிட்டானா? ஆனந்தி கிட்ட அடிக்கல, ஆனந்தி கூட வேலை பார்க்குற அன்பு உனக்கு தெரியல. ஆமாண்டா, உங்க ஊருக்கு வந்திருந்தாரே. அவர் அம்மா கிட்ட அடிச்சிருக்கானுங்க. அச்சச்சோ, அப்புறம்? அவங்க கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஆனந்தி தான் இதை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்திருக்கா. இப்ப எப்படா இருக்காங்க? தெரியலடா. வாணிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கும்போது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. விசாரிக்கலான்னு போனேன், ஆனா போலீஸ்லாம் வந்துட்டு போனாங்க.
எதுவும் பண்ணலடா, வாணியும் கூட இருந்தா, அதான் அப்படியே வந்துட்டேன். எல்லாரும் சைக்கோ வை சுத்திட்டு இருக்கானுங்க. நேத்தே நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னேன். ஆனா யாரோ ஒருத்தங்க நகையை பறி கொடுத்துட்டா உனக்கு என்ன, நாளைக்கு போலீஸ் உன்னையும் தான் தூக்கிட்டு போவோம், உன் பிரச்சனையை முதல்ல பாருன்னு வாணி நான் தடுத்துட்டாடா. ஆனா இன்னைக்கு அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பாதிக்குது. இந்த சிட்டியை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குடா. ஃபாரின்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொள்ளடிக்கிறானுங்க, கஸ்டமருங்கிற பேர்ல திருடுறானுங்க. ஒரு பைக் டாக்ஸியை இதுக்காடா யூஸ் பண்ணுவானுங்க? டேய், அவன் திருடணும்னு நினைச்சலாம் உன் பைக்ல ஏறி இருக்க மாட்டான் வேலு. ஆடுன கால் சும்மா இருக்காதுன்னு சொல்ற மாதிரி அந்த லேடி கழுத்துல செயினை பாக்குற வரைக்கும் அவன் நார்மலா தான் இருந்திருப்பான். நகையை பார்த்ததும் பழக்க தோசத்துல அடிச்சிருப்பான். ஆமாடா, நீ சொல்றதான் கரெக்டு. அங்க ஒரு லேடியை பார்த்ததும் நேரா போக வேண்டியவன் லெஃப்ட் ஹெடுன்னு சொன்னான். ம், நான் எதுக்கோ சொல்றான்னு நினைச்சு திரும்பின, செயின் அடிச்சிட்டான்டா. ஆனா ஆனந்தி ஹாஸ்பிட்டல் ஒரு வார்த்தை சொன்னாடா, திருநவனை விட திருடுறத பார்த்தும் நமக்கு என்னன்னு சுயநலமா விடுறான் பாரு, அவன் தான்டா மோசமானவன் சொன்னான். அதை கேட்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனந்தி சொல்ற மாதிரி அந்த திருடனுக்கும் எனக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு நீ சொல்லு? அவனாவது அடுத்தவங்க கழுத்துல இருக்கிற செயினை தான் திருடினான். ஆனா நான் என் குடும்பத்து நகையை திருடி இருக்கேன்டா. நேத்தே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அவனை பிடிச்சு கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் சைமன். செஞ்ச தப்பை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும். அவனை மட்டும் சும்மா விடக்கூடாது சைமன். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த செயின் எடுத்துட்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுக்கணும்டா. டேய், அவன் போன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் என்ன, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், கவலையே படாத. ஆனா அவனை கண்டுபிடிச்சு நகையை வாங்குற வரைக்கும் வாணி சொல்ற மாதிரி போலீஸ் கிட்ட எல்லாம் போயிடாத. திருடனை தேடுற விஷயத்த வாணி கிட்டயும் சொல்லிக்காத, சரியா? சரிடா. சரி, ரோட்ல நிக்காத, வீட்டுக்கு போ. நான் நாளைக்கு மீட் பண்றேன், சரியா? சிஸ்டர், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்காங்க, பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்ல. அம்மா கூட இருந்தவங்க எங்க இருக்காங்க? உள்ள தூங்குறாங்களா? தூங்குனாங்களாவா? நீங்க வேற சார், நைட் எல்லாம் ஒரு பொட்டு கூட அவங்க தூங்கல.